பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம்னு ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. அதை ஆட்சி தான் மாறுதே ஒழிய அவங்க போராட்டம் மாறுற மாதிரி தெரியல. ஆக்சுவலாக அந்த பிரச்சனைக்கு என்னதான் சார் முடிவு சட்ட ரீதியாக? சட்ட ரீதியாக முடிவுன்றதை விட இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம விவாதிக்க வேண்டியிருக்கு. சட்ட ரீதியாக வந்து பல சட்ட ரீதியான தீர்வுகள் இருக்குது. இவங்க போராட்டம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இதோடைய சாராம்சம் என்னென்னா, இவங்க வந்து பள்ளி ஆசிரியர்கள் டெய்லி பாடம் நடத்துகிறாங்க. அந்த கல்வி நிறுவனத்துக்கிட்ட அவங்க சட்டத்திட்டத்தின் கீழே இருந்து கட்டுப்பட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் நிரந்தரம் மட்டும் ஆக்கலை. ஒரு 15 வருஷமாக அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வேணும்னா இவங்களை வச்சுக்கலாம், வேணான்னா வெளியே போயா அப்படின்னு சொல்லலான்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு கல்வி போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைனா உண்மையிலேயே வந்து நம்ம ஆபத்தை நோக்கி தான் பயணப்படுறோன்றேன். ஏன்னா எதிர்காலத்தை தீர்மானிக்கிறவங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து பணி நிரந்தரம் பண்ணி அவங்கள ஒரு ஒரு நிரந்தரமான ஒரு பணியாளராக பண்ணால் தான் சேஃப். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க எப்படி ஒரு